ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அருள்நிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரியா பவானி சங்கர், இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ தெரிஞ்சிருக்கோம், அருள்நிதினாலே கண்டிப்பாக ஒரு ஹாரர் லுக்கு கண்டிப்பாக நாங்கள் போவோம். பிகாஸ் அவர் நிறையா அந்த மாதிரி அவரோடைய ஸ்கிரிப்டே நல்லாயிருக்கும் எடுத்து பண்ணும்போது. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலேஸ் நாங்கள் பார்க்க போகிறது டிமாண்டி காலனி பார்ட் 2 படத்தோட ட்ரெய்லர் தான். நம்ம சாம் சிஎஸோட மியூசிக்கலில் நம்ம அருள்நிதி இருக்க பிரியா பவானி சங்கர் லீடில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தை எடுக்கிறது அஜய் ஞானமுத்து. ஸோ கோப்ராக்கு அப்புறம் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கறதுக்காக. ப்ளஸ் டிமாண்டி காலனி பார்ட் 1 வாஸ் ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது, இந்த ஹாரருக்குன்னு அது நல்லாயிருக்கும், காமெடி கலந்தது, ஏதோ ராகவராலும் சேரோ பாட்டுருக்கும். பட் அதையும் தாண்டி இந்த மாதிரி படங்கள் வரும்போது அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹை ஒன்று இருக்கும் அந்த ஒரு படத்தில். ஸோ அந்த படத்தையும் தாண்டி இப்போ பார்ட் 2 வந்திருக்கு, எப்படி இருக்கும் தெரியல. அண்ட் வித்தவுட் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு நாங்கள் டிரெக்ட் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இது இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதை பற்றி பேசிக்கலாம். ஸோ இப்போ நீங்களும் வாங்கி எங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். Here we go. Darkness will unleash. What kind of state? Yay! Oh, part 1 அந்த செயின் வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். யாரோ பாட்டி இருக்காங்க. பார்த்திபன் லைன்ல வாங்க. என்ன சத்தம்ங்க? உள்ள யாரோ இருக்காங்க. சொன்னா கேளு போகாதே. இது நம்மள உள்ள வர வைக்கிறதுக்கான டிராமா கூட இருக்கலாம். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோம், அது இப்போ நடக்க போகுது. மாண்டி விட்டு வெளியே வந்துடுச்சு. அது நம்மள பழி தீக்காம விடாது. ஓ பிஜிஎம் Sam CS music. Why are we wondering? Hey. We will need a rest day. Why don't you come and see all the gifts that we bring? August 15th release and credits to Think Music alongside. Oh, edge of the seatல இருந்து இதை நான் பார்த்துக்கிட்டேன். பிகாஸ் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. நானும் அப்படியே ஏதோ ஒரு படத்தை பார்க்குற ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓ இப்போ தான் புரியுது. பிகாஸ் பார்ட் 1 கண்டினியூஷனில் அந்த ஸ்டார்டிங்கே அந்த எண்டிங் பாயிண்ட் வரும். ஸோ பார்ட் 1 இருந்த ஒரு சீன் எடுத்து இதில் மர்ச் பண்ணி அதோடு சேர்ந்து இதை ஒரு தொடர்ச்சி ஆரம்பிக்கும் போது அப்போ நமக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருது. ஓகே, அதில் கண்டினியூஷன் தான்ப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லா பார்ட் 2 ஃபில்ம்ஸுமே எதுக்குமே கனெக்ட் ஆகலை. இந்த ஒரு படம் இட்ஸ் அ ஹாரர் ஃபில்ம். அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்த பிஜிஎம் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் நான் ஃபீல் பண்ணேன். பார்ட் 1 கூட நல்லா இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி கொஞ்சம் இடமா சில காமெடி சீன்ஸ் இருந்துச்சு. பட் இதில் எதையுமே காமிக்கல. பிகாஸ் பிரியா பவானி சங்கரோட சீரியஸ் ரோலை நாங்கள் பார்க்குறோம். அண்ட் அவங்க இந்த படத்துலையும் லைக் சீரியஸாக பண்ணுறாங்க. மேபி படத்துலேயும் அது அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவங்க இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் அந்த படத்தில் வந்து தெரியலை. நிறைய படங்கள் 10 தலையாக இருக்கட்டும், திருச்சிட்டு மனம், அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நான் நோட்டீஸ் பண்ணல. பட் இதில் இருக்காங்க. அதையும் தாண்டி சாம் சிஎஸோட மியூசிக்கல் சொல்லவே வேண்டாம். இஸ் ஒன் ஆஃப் தி என்ன சொல்ல போனால் அவருமே ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த மியூசிக்
அண்ட் கேட்கும்போது ஒரு சில்ஸ் இருக்கும்ல, இந்த ஹாரர் சில்ஸ், அதை நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் அருள்நிதி பற்றி சொல்லணுமாங்க, அவர் வந்து அவருடைய எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட்ஸ் தான் எல்லாமே காரணம் அவரோட எல்லா படங்களுக்கும். பிகாஸ் எல்லாமே நல்ல கதைகள் எடுத்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்போ நமக்கு ஒரு இது இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் அருள்நிதி. அண்ட் அவருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. பார்க்கும்போது அந்த பெட்டில் ஒரு சீன் வரும்ல, அவர் கண்ணெல்லாம் வெயிட் ஆகி, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி வந்து அந்த ஓஜா போர்டில் விளாட்ற மாதிரி ஒரு சீன் வந்து மீனாட்சி கூட இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் அஜய் ஞானமுத்தில் கோப்ராலே அவங்க இருந்தாங்க, இந்த படத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ அது ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் எதிர்பார்க்குற மாதிரி. அண்டு ஹாரருக்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக அந்த படத்தை நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15 பார்த்தேன். நான் பார்க்கணுன்ற முடிவு தான் இருக்குது. பிகாஸ் ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஃபீல். படம் அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தியேட்டர்ஸில். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரெய்லரோடைய ஒரு சம்மரி. அண்ட் அதையும் தாண்டி நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சி, இல்லை இந்த மாதிரி இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு கருத்து ஒப்பீனியன் இருக்கும், இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு படத்துக்கான விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கலாம். மாட்டு காலனி பார்ட் 2 பிகாஸ் பார்ட் 1 எதிர்பார்ப்பு எனக்கு. பார்ட் 1 கூட ரொம்ப நாள் வச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் கூட இல்லை, பட் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதே ஒரு கம்பேக் இந்த படத்தில் வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குள்ள. ஸோ அதுதான் எனக்கு இருக்குது, அதுதான் விஷயம். எஸ், ஓவரால் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ ஃபார் நவ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுகள் நீங்கள் போடுங்க, உங்கள் விஷயங்களை நீங்கள் தெரிவிச்சா தான் எனக்கு தெரியும் ஃபர்தராக என்னென்ன வீடியோஸ் நான் அடுத்து பண்ண போகிறேன்றதும். அண்டு அதனால் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோ ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி ஆச்சு பேசணுமா, அதே கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட புதிய வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.